ஆள் மாறாட்டத்தினால் நடக்கிற சம்பவம் இப்போமா நடக்குது? அப்போ கந்தபுராண காலத்தில் நடந்திருக்கு. சரி, என்ன சம்பவம் என்று பார்ப்போம். சூரபத்மன் பல வரங்களை பெற்றபின் முதலாக இந்திரலோகத்தை கைப்பற்ற இந்திரலோகம் செல்கிறார். அதற்கு அதை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலகிலே அழகான இந்திராணியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. இது அறிந்த இந்திரன் தனது மனைவி இந்திராணியை அழைத்து கொண்டு சீர்காழி வந்து அங்கே உள்ள ஒரு புல் புதர் நிறைந்த ஒரு இடத்திலே மறைந்து வாழ்கின்றார். அவர் புல்லாக உருவெடுத்து ஒரு இடத்திலே இருக்கிறார். இந்திராணியை ஒரு இடத்தில் பாதுகாப்பாக விட்டு அங்கே இருக்கின்றார். இந்திராணி தினமும் சிவனை நோக்கி நடந்த துயரங்களை எல்லாம் எண்ணி அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சிவனை வணங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் எப்படியாவது இந்திராணியை தூக்கிச் சென்று சூரபத்மனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் தங்கையான அஜமுகி அவளை தேடி வருகிறார். அப்படியே வரும் வழியில் சீர்காழி அருகே அவள் சிவபெருமானை வணங்கி கொண்டு இருப்பதை அறிந்தவுடன் அங்கே இறங்கி அவளை தூக்கிச் செல்வதற்காக முயற்சிக்கிறார். அவர் கையை பிடித்து இழுக்கிறார். அப்போது ஐயப்பனுடைய அடியாள் காலகண்டன் என்ற ஒரு அடியாள் அங்கே வந்து, நீ இந்திராணியை கையை விடு என்று அஜமுகியை நோக்கி சொல்ல, அவள் அதை கேட்காமல் கையை இழுக்க கையை வெட்டி விடுகிறார். வாளை எடுத்து அந்த ஐயப்பனுடைய அடியாள் காலகண்டன் அந்த அஜமுகியின் கையை வெட்டி விடுகிறார். வெட்டின கையோடு அங்கே சூரபத்மனை நோக்கி ஓடிய அஜமுகி நடந்த சம்பவத்தை சொன்னவுடன் யார் வெட்டியது என்று கேட்கிறார். அப்போது வெள்ளை யானை வாகனமாக கொண்ட ஒருவன் வெட்டி விட்டான் என்று அஜமுகி சொல்கிறார். இங்கே தான் பிரச்சனை. ஏன்னா வெள்ளை யானை என்பது ஐயப்பனுக்கும் அது வாகனம், இந்திரனுக்கும் வெள்ளை யானை தான் வாகனம். ஆகவே ஐயப்பனின் அடியாள் என்று சொல்வதை தவறாக புரிந்து கொண்டு இந்திரனுடைய அடியால் தான் தன் தங்கையின் கையை வெட்டினான் என்று அந்த கோபத்தில்தான் இந்திரலோகத்தை அழித்து அவர்களெல்லாம் சிறையில் போட்டு கடும் துன்பத்துக்கு ஆளாகிறான். ஆகவே இந்த ஆள் மாறாட்டம் சொல் மாறாட்டம் என்பது இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த கந்தபுராண காலத்திலே நடந்திருக்கிறது என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம்.